கௌதம் அவங்க அம்மா வந்து ஐஸ்வர்யா பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன இவளுக்கு எதுவுமே ஆகல. இப்போ வரைக்கும் எதுவும் ஆகலம்மா. அதாம்மா எனக்கும் புரியல." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. "இப்படி ஆகுறதுக்கு சான்ஸே இல்லையே." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறாங்க. பார்த்து லாஸ்ட் வரைக்கும் ஐஸ்வர்யாவுக்கு எதுவுமே ஆகல. ரொம்ப சந்தோஷமா வந்து ஐஸ்வர்யா இருந்துட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது சித்ரா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "இது வந்து எப்படி நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்ககிட்ட மருந்து கொடுத்த டாக்டருக்கு, சான்ஸே கிடையாது. இந்த மருந்து கொடுத்தா உடனே வந்து கர்ப்பம் கலையும். அப்படி கலையிலன்னா அவங்களுக்கு கர்ப்பமே கிடையாதுன்னு அர்த்தம்." அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்கிற? அது எப்படி வளகாப்பே நடத்த போகிறாங்க? அந்த அளவுக்கு வந்து எல்லாம் நடந்துச்சு. அது எப்படி வந்து அப்படிலாம் இருக்க முடியும்? நீங்கள் உங்கள் மருமகளோட ரிப்போர்ட்ஸ் முதல்ல என்கிட்ட எனக்கு அனுப்புங்க. அப்புறம் நான் பார்த்து சொல்கிறேன்." அப்படின்னோடனே சரி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரேஷ்மா வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. உடனே சூர்யா வந்து, "அம்மா அது வந்துமா" அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாரு. "எதுவுமே பேச வேணாப்பா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாகவே நீ வந்து டோட்டலாக வந்து மகா பக்கம் சாஞ்சிட்ட. எல்லாரும் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கல்யாணம் ஆனால் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிடுவான்னு சொல்லிட்டு. ஒன்றை நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆனால் இப்போ தெரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணுறன்னு சொல்லிட்டு." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ அம்மா தப்பாக நினச்சிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நைஸாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரூமுக்கு போகிறாங்க சித்ரா வந்து ஐஸ்வர்யாவுக்கு. ஐஸ்வர்யா வந்து அந்த ஃபைலை எங்கே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறாங்க. எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஒரு பீரோவில் வச்சுருக்காங்க ஐஸ்வர்யா. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காப்பி எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஃபோனில் வந்து காப்பி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பா ஃபோட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்து ரூம்லேருந்து வந்து சித்ரா போகிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக என் ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு எல்லாத்தையும் தேடி அந்த ஃபைலை பார்க்குறாங்க. பார்த்தா ஃபைல் அங்கேயே இருக்குது. அப்பா நல்ல காலம், இந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஏதோ வந்து எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினச்சி பயந்துட்டு எதுவும் எடுத்துகிட்டு போகல, நல்ல காலம் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த ஃபைல் எல்லாத்தையுமே வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த டாக்டர்கிட்ட அனுப்புகிறாங்க வந்து சித்ரா. சித்ரா வந்து அப்பா அமிச்சாச்சு, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது எல்லாமே ஃபேக் ரிப்போர்ட்டு. உண்மையிலே வந்து உங்கள் மருமக வந்து கர்ப்பம் இல்லை, ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம், இனிமேட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அப்படி சொல்லிட்டு வந்து ஓ ஃபேக் ரிப்போர்ட் இப்படி ரெடி பண்ணியிருக்கியா? அப்போ நீ கர்ப்பம் இல்லையா? இவ்வளோ நாள் நடிச்சிட்ருக்கியா? அடிப்பாவி, என்னோட மோசமான ஆளாக இருப்ப போட்டிருக்கே நீ, உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து யோசிக்கிறாங்க. உன்னை எப்படி எங்கே வச்சு செய்யணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா யோசிக்கிறாங்க. சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு மகா வந்து, "அத்தை கோச்சிக்கிறதுக்காக கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக அத்தை மனசு மாறும், கூடிய சீக்கிரமே நம்மளை புரிஞ்சுப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து சூர்யாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சூர்யா வந்து, "என்ன ட்ரெஸ் இது?" அப்படின்னு சொல்கிறாரு. "இல்லைங்க, நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுக்கிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் தான் எடுத்தேன். ஆனால் காஸ்ட்லியாக ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக தான் எடுத்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கானு தெரியல, இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் கண்டிப்பாக இதையும் வேர் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கிக்கிறாரு. மகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா வேணாம், நான் எனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னோடனே இன்னும் சந்தோஷம் தாங்கவே முடியல மகாக்கு. இது வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜலட்சுமியும் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து சூர்யா கிட்டே வந்து இந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அதனால் சூர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. டாக்டர் கிட்ட வந்து ஃபோன் பண்ணி வந்து எல்லா உண்மையும் வாங்கிடுறாங்க வந்து சித்ரா. இந்த மாதிரி எல்லா உண்மையும் வந்து சொல்லலைன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லா உண்மையும் ஃபங்க்ஷனில் வந்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமடைகிற சித்ரா, "இதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா நினச்சி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா வந்து மகா கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வராரு. அதை பார்த்து ராஜலட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. மகாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படியே இப்படி பண்ணார், அத்தை கோச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.